ஆபிரகாம் பாருங்க, எங்க போனாலும் மனைவியை கூட்டிட்டு போவாங்க, எங்க போனாலும். ஆனா ஒரு இடத்துல மட்டும் மனைவியை கூட்டிட்டு போகல. எங்க? ஈசாக்க பலி இடத்துல. ஏன் கூட்டிட்டு போகல? நடக்காது. அதற்காக ஆபிரகாம் மனைவிய டைவர்ஸ் பண்ணல. சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க, என் ஜெபத்துக்கு தடையா இருக்கு, அதனால என் மனைவியை நான் விட்டுற. அடிதான் உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் ஸ்திரீகள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் உன் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு அவளை விட்டு விடு என்றாருக்கு. விவேகமாய் அவளோடு வாழ்ந்து, விவேகமா வாழ. சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். கடந்த நாள்ல ஒருத்தவங்க சொன்னாங்க வந்துட்டு, இப்படி என் கணவர் என்னை விட்டு போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன் போயிட்டாங்க? நான் அவருடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கிறேன். சொன்னேன், நல்லா இப்ப ஜெபத்துல இருப்பாரு. இல்ல, உறவுகளை ஏற்படுத்துகிறது கர்த்தர். புருஷன், மனைவி, பிள்ளைகள் என உறவுகளை ஏற்படுத்துகிறது கர்த்தர். தேவன் இணைத்ததை சொல்லுங்க கணவர்களே. நான் உங்க வாயதான் பார்ப்பேன், விட மாட்டேன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. விவேகத்தோடு. அதே நேரத்தில் எனக்கு எது தடை வந்துடக்கூடாது தெரியுமா? எனக்கு ஆண்டவருக்கு இடையில என் மனைவி நான் கொண்டு வச்சிடக்கூடாது, என் பிள்ளைய நான் கொண்டு வச்சிடக்கூடாது, என் புருஷனை நான் கொண்டு வச்சிடக்கூடாது. எனக்கு தாவீது சொல்ற, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய். அவ்வளவுதான். அதுக்காக தாவீது, இனி ஆண்டவரே நான் இனி ஆராதனைக்கே போக மாட்டேன், இவ என்ன இப்படி பாரு. நீ உங்க அப்பா கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறக்கலாம், ஆனா நான் ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. என்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், என்னை பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார், என்னை குப்பையிலிருந்து எடுத்தார், என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுத்தார், என்னை மரண வாசலில் இருந்து எடுத்தார்.